திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்றுக்கு இந்த ஆட்சி 6 மாசம் இருக்காது, இருக்கவும் விடமாட்டோம் அப்படின்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மிரட்டும் தொழில் அவர் சொல்றாரா? எப்படி பாக்குறீங்க? அவரை விடுங்க, பாவம் அண்ணாச்சி கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாரு, அதனால விடுங்க. ஆளுநர் எதுவும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரா? இல்ல ஆளுநர் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. வரிசையா கூட்டணி கட்சிகளை பாக்குறதுக்கு தான் மற்ற கட்சிகள் வந்து பார்ப்பாங்க. இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். ஆளுநர் கூட்டணி பேசுற வேலையில் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறத. குதிரை பேரம் என்பதற்கு என்ன மீனிங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கட்டும். குதிரை பேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 234 பேர்ல யாராவது ஒரு நபருக்கு பணம் கொடுப்பதற்கான சாட்சி இருந்தா அது பேர் தான் குதிரை பேரம். 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராவது வந்து முன்வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற பார்க்கணும். அதனால என்னை பொறுத்த மட்டும் இது வினோதமாக இருக்கிறது. இந்த செய்தி விபரீதமாகிவிடக்கூடாது என்பதுதான் ஒரே கருத்தா இருக்கு. சரியா? நாகர்கோவிலுடைய திமுக ஆஸ்தி அவர்கிட்ட பேரம் பேசினதாவோ, அமைச்சர் பதவி தரன்னு சொன்னதாவோ, இந்த மாதிரி எங்க எம்எல்ஏ பேசினாங்க. திமுக அதை தான் அவருக்கான ஆதாரங்களை அவர் கொடுக்கணும். யாரு பேசினாங்கிற ஆதாரத்தை கொடுக்கணும். அதற்கான தொலைபேசி அழைப்புகளை கொடுக்கணும். உண்மையிலேயே ஆதாரங்களை கொடுக்கணும். சும்மா நேற்று திருச்செந்தூர்ல பொய் சொன்னாப்ப மீண்டும் இப்படிப்பட்ட பொய்களை சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாத பொய்கள் வெறும் அலிகேஷனாக தான் இருக்கு. சரியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கலந்து அந்த மாரத்தான் போட்டியில என்ன நடந்துச்சு அவர் விளக்கம் கொடுத்தாலுமே தொடர்ந்து பாஜக ஆளுநர் போயிட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த மட்டும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக முடியும்? தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல செழியனுக்கு அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சராக திரு விஸ்வநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டதில் ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே ஆடி போயிருந்துச்சு. ஏனென்றால் உயர்கல்வித்துறையில தான் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்க கவர்னருடைய துணையோடு இருப்பதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அதனால கேசவமூர்த்தி அவர்களுடைய அவர் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கிற வேலையை அண்ணன் நயினார் நாகேந்திரன் செஞ்சிருக்காரு. படிச்சு பார்த்தாரான்னு தெரியல. எதை பற்றியும் கவலைப்படாமல் இதுவரைக்கும் திரு விஸ்வநாதனை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததில்லை. அவருடைய வாழ்வில் அவர் பொது வாழ்வில் ஏறக்குறைய 35 வருஷமா இருக்காரு. இதனால் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சந்திக்காதவரை பற்றி இப்படி அபாண்ட பழி போடுவதும், மஞ்சளை பார்த்தோன்னே மஞ்சகாமால வந்தவங்களுக்கு எல்லாமே மஞ்சளா தெரிகிறது மாதிரி பாஜகவினுடைய இந்த பார்வை இருக்கிறது.